ஓம் கம் கணபதையே நமஹ. ஓம் நமः சிவாய. ஓம் ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் ஓம் நமः சிவாய. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நமः சிவாய. ஓம் ஓம் நமः சிவாய. ஓம் நமः சிவாய. ஓம் ஓம் நமः சிவாய. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2026. இந்த 2026ஆம் ஆண்டு நம்முடைய ராசிக்கு என்னவெல்லாம் நன்மைகளை தரப்போகுது அப்படின்னு நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை எடுத்து பார்க்கிற போது ரிஷபராசியிலே சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து வருஷம் ஆரம்பிக்கிறது. மிதுனத்தில் குரு பகவான் இருக்கார். சிம்மத்தில் கேது பகவான். தனுசு ராசியிலே சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் அப்படின்னு 4 கிரகங்கள். கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இதுதான் வருடம் துவங்க இருக்க போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த கிரகநிலைகள் நமக்கு நன்மை தருமா? என்ன அஃபர்மேஷன் இந்த வருஷம் நம்ம ஏற்றுக்கணும்? நமக்கு ஜாக்பாட் இருக்கா? என்ன தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். அதை குறிப்பிடுத்துக்கோங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகரமான நல்ல ஆண்டாக உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல அந்த இறைவன் அனுக்கிரகம் புரியட்டும். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். என் அன்பிற்குரிய கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு என்ன நன்மைகளை தரப்போகிறது, என்ன வெற்றிகளை தரப்போகுதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டுடைய கூட்டுத்தொகை 1. அதற்கு அதிபதி சூரியன். அந்த சூரிய பகவான் உங்களுக்கு 4வது ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரோடு உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் இணைந்திருக்கார். இந்த ஆண்டு உங்களுக்கு அடிக்கக்கூடிய ஜாக்பாட் ஃபர்ஸ்ட். புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம் கன்னிராசிக்காரங்களுக்கு. புதிய வீடு மனை வாங்கும் யோகம். நிறைய பேர் காத்துட்டு இருக்கீங்க, எனக்கு எப்போங்க சொந்த வீடு அமையும் அப்படின்னு கன்னிராசிக்காரங்க கேட்குறீங்க. இப்போ உங்களுக்கு நல்ல வீடு மனை 2026 அமைய போகுது. இது ஃபர்ஸ்ட் ஜாக்பாட். அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வேணும்னு நினைக்கிறீங்க. சில பேர் ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில் வீடு வேணும்னு நினைக்கிறீங்க. நல்ல முறையில் சொத்து அமையக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு. இந்த ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய 2வது ஜாக்பாட் என்னன்னு சொல்ல போறேன். மொத்தம் 3 ஜாக்பாட் இருக்கு உங்களுக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு அமைய போகிற 2வது ஜாக்பாட் நல்ல தனவரவு. எப்பெல்லாம் நம்முடைய ராசிநாதன் சுக்கிரனோடு இணைந்து அமர்கிறானோ, நம்மளுடைய தனஸ்தானாதிபதி சுக்கிரனோடு இணைகிறானோ, அதெல்லாம் பெரிய யோகம். நீங்க ஜாதகத்தில் கோடீஸ்வரர் ஆகிறவங்க, நல்ல வாழ்க்கை வசதியை பெறுகிறவங்களெல்லாம் பாருங்க, அவங்க தனஸ்தானாதிபதி சுக்கிரனோடு சேர்ந்திருப்பார். கன்னிராசிக்காரங்களுக்கு தனஸ்தானாதிபதியே சுக்கிரன் தானங்க. உங்க ராசிக்கு அதிபதி புதனோடு தனஸ்தானாதிபதி சுக்கிரன் சேர்ந்திருப்பது, தனகாரகன் குரு பார்ப்பது இந்த ஆண்டு நல்ல தன வருமானத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இது 2வது ஜாக்பாட். 3வது ஜாக்பாட் உங்க குடும்பத்தில் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும். கல்யாணம், காதுகுத்து, வளகாப்பு, சீமந்தம், உபநயனம், சஷ்டியப்த பூர்த்தி, எத்தனை நல்ல விஷயங்கள் இருக்கு. ஏதாவது சுப விஷயம் உங்க வீட்டுக்கு வரும். இந்த ஆண்டு 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் வராரு. 2026 குரு லாபத்திற்கு வந்த பிறகு நம்முடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு உயருங்க. மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதாரம் உயரும். அப்ப நம்ம குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஜாக்பாட்டில் முதல் தரமா சொந்த வீடு கட்டுறதை பார்க்கிறோம். 2வது பொருளாதாரம் உயர்வதை பார்க்கிறோம். 3வது நமக்கு சுபகாரியங்கள் கூடி வருவதை பார்க்கிறோம்.
நல்ல சுப விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் கூடி வரப்போகுது. என் மகளுக்கு கல்யாணமே ஆலையுங்க, என் பிள்ளைகளுக்கு கல்யாணமே ஆலையுங்கிறவங்க இப்போ நிச்சயதார்த்தம் பண்ணுறது, கல்யாணம் கூடி வருவது, அதெல்லாம் இந்த ஆண்டு நடக்கும். நிறைய பேருக்கு ஃபாரின் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வரும். வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வெளிநாட்டில் வேலைக்கு போவது, அதெல்லாம் சூப்பராக கூடி வருங்க. இதில் என்ன விஷயம் தெரியுமா? கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து போகணும். 7ல் சனி இருக்கும்போது கணவன் மனதிலோ இல்லாத உங்கள் மனைவி மனதிலோ ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதை நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு வெற்றிகரமான ஆண்டு. பிஸ்னஸில் நிறைய லாபத்தை பார்ப்பீங்க. 6ல் ராகு இருக்கார், அது பேர் மகாலட்சுமி யோகம்னு பேர். நிறைய பேருக்கு இந்த ஆண்டு செல்வ வளம் பெருகும். அத்தோட உடல் நலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். சிந்தித்து செயல்பட்டு வெற்றியை காணக்கூடிய அற்புத ஆண்டு. இந்த கன்னிராசிக்காரர்கள் யாரை வழிபட்டால் இந்த ஆண்டு இன்னும் பெரிய ராஜயோகத்தை பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பிலியப்பன் வழிபாடு பெரிய வெற்றியை தரும். நிறைய பேருக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும். இல்லாவிட்டால் அந்த பிரச்சனை 4ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கிற போது சில பாதிப்புகள் இருக்கும். அவர்களெல்லாம் இந்த ஆண்டு வைத்தீஸ்வரனை வழிபடுகிற போது நல்ல உடல் நலத்தை பெறுவீர்கள். உடல் நலத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தியாகும். வைத்தீஸ்வரன் வழிபாடு செய்யுங்கள். நம்முடைய ராசிக்குரிய பலன்களே நம்ம பார்த்தோம். இந்த ஆண்டு பொதுவாக எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, தங்கத்தின் விலை அதிகரிக்கும். இதை மக்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். சென்ற ஆண்டு ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம சொல்லும்போது தங்கத்தின் விலை 1,00,000 ரூபாயை தொடும்னோம். இப்போ 1,00,000 ரூபாயை தாண்டிடுச்சு, உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு கிராம் விலை 14,500லேருந்து 15,000 வரைக்கும் இந்த ஆண்டு போகும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட், அதோடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் மக்கள் அதிகப்படுத்துவாங்க. இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கும்பத்தில் ராகு பகவான் இருக்கார் பாருங்க. பாம்பே பகுதியில் இந்த ஆண்டு கனமான மழை, இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகளெல்லாம் கொஞ்சம் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். இந்தியாவை சுற்றி வர இருக்கக்கூடிய தேசங்கள்னால ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும். குறிப்பாக சீனா, பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா அப்படின்னு பாகிஸ்தான் என்று இந்தியாவை சுற்றி வர இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு டென்ஷன் இருக்கும். இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஒரு நட்புறவு இந்த ஆண்டு வளரப்போகுது. அதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் பார்டரில் ஒரு டென்ஷன் இருந்தாலும் அந்த நாடுகளுக்குள் பிரச்சனை இருக்கலாம், இந்தியாவது தாக்காது. இந்தியாவில் இந்த ஆண்டு சீனாவுக்கு நமக்கு நட்புறவு உண்டு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கன்னி ராசியை சனி பகவான் பார்ப்பதனால் தமிழகத்துடைய தெற்கு பகுதிகள், தெற்கு மாவட்டங்களில் ஒரு பதட்டம் நிறைந்ததாக இருக்கும். இயற்கை சீற்றம் அதிகமாக இருக்கும். நான் இயற்கை சீற்றம் மட்டும் சொல்லலை, மக்களுக்கு போராட்டங்கள், மக்கள் பிரச்சனைகள், மக்களின் மனக்குமுறல்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆண்டாக தமிழகத்தின் தெற்கு பகுதிகளில் இந்த ஆண்டு இருக்கலாம். இயற்கை சீற்றங்களையும் இருக்கலாம். அப்போ இது இந்த ஆண்டு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் மலை சரிவுகள், பூகம்பங்கள் ஏற்படக்கூடிய ஆண்டாகவும் இருக்குது. குரு பகவான் இந்த ஆண்டு கடகராசிக்கு வந்திருக்கார் இல்லையா? கடகத்தில் குரு பகவான் வரும்போது நீர் வீட்டில் குரு பகவான் வருவதும், நீர் வீட்டில் மீனமாகிய நீர் வீட்டில் சனி பகவான் அமர்வதும் மிகப்பெரிய அளவிற்கு நீரினால் சில பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதும் இதற்கு முன்னால் நம்ம பார்த்துருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் நீர் சம்பந்தப்பட்ட சில ஆபத்துக்கள் இந்த ஆண்டு இருக்கலாம். நம்ம எப்படி இருந்தாலும் அவரவர் குலதெய்வ வழிபாடுங்கிறது நமக்கு பெரிய வெற்றியை கொண்டு கொடுக்கும், மிக நன்மைகளை தரும். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலனை நான் சொன்னேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு எங்கள்கிட்ட ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கேயே எங்களுடைய செல்ஃபோன் நம்பருக்கு அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. உங்களால் நேராக வர முடியலைன்னா இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரில் உங்களுடைய பெயரையும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் வழங்குவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.